Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல நல்ல ஹெல்தியா புதுசா ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். எப்பவுமே நம்ம வந்து தட்டப்பயிர்ல குழம்போ இல்லனா வந்துட்டு சுண்டல் தாங்க செய்வோம். இன்னைக்கு வந்து ரொம்ப புதுசா ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தட்டப்பயிர் எடுத்துர்க்கேங்க. அது நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் தண்ணில போட்டு ஊற வச்சிருக்கேன். இது வந்து 6 மணி நேரம் இப்போ ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு பாருங்க நல்லா ஊறிருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம சேர்த்து அரைக்க போகிறது 1 கப்பு தட்டைப்பயிறு அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாங்க, ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு 4 பல்லு பூண்டு. இந்த பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் 4 பல்லு எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் சீரகம், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க தட்டைப்பயிரையும் சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து அதிகமாக விடாதீங்க. நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி இப்போ அரைக்க போகிறோம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப மையாக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி இவ்வளோ திக்காக இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வேக வச்சு எடுக்கிறதுக்கு கேக் செய்கிற பேன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் கேக் பேன் எடுக்கணும்னு தேவையில்லை, ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கலாம். தட்டு எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை அதில் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மாவு அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி கேக் பேன் எடுத்துருக்கனால கொஞ்சம் மொத்தமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து தட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மெலிசாக வரும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, எல்லா பக்கமே ஈவனாக இருக்க மாதிரி. இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இதுக்குள்ளார ஸ்டாண்டு வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கேக் பாத்திரத்தை வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டாண்ட் இல்லைனாலும் ஏதாவது ஒரு கிண்ணத்தை வந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தை வெளில எடுத்துடலாங்க. இதுக்காக நீங்கள் பாத்திரம் தான் தேடணும்னு இல்லை, நீங்கள் இட்லி தட்டில் கூட ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு ஷேப்காக இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்துலேருந்து வெளில எடுத்துடலாம். இப்போ ஆறிடுச்சு. சைட்ஸ்லலாம் பாருங்கள், நான் வந்து கேக் எடுக்கிற மாதிரி கத்தி விட்டு லைட்டாக இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். இப்படி நடுவில் வந்து ஒரு கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வெளியில் வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி வேக வச்சு எடுத்ததை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம காய் எதுவும் இல்லை அப்படின்னா குழம்புல போட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து கொதிக்கிற குழம்புல அப்படியே போட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வானலி வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து பொரிக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் போதுங்க. ஏன்னா உள்ளார வரைக்கும் ஏற்கனவே வெந்திருக்கு. நம்மளுக்கு மேலே இருக்க அந்த லேயர் மட்டும் நல்லா மொறுன்னு ஆனால் போதும். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தோசை தவாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம்.
இதை வந்து டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. தக்காளி சாஸோடு வச்சு சாப்பிட்றப்போ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தட்டைப்பயிரில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான மொறு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுமே கூட. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.